வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். திருவள்ளூர் அருகே ஊராட்சி தலைவர் முறையான வரவு செலவு கணக்குகளை காண்பிக்காமலும் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்யாமலேயே பணிகளை செய்ததாக முறைகேடு செய்துள்ளதை தட்டி கேட்ட வார்டு உறுப்பினர்களை கொலை மிரட்டல் விடுப்பதாக ஆட்சியரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் வார்டு உறுப்பினர்களிடம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர் விசாரணையில் தங்களுக்கு திருப்தி இல்லை எனவும் விசாரணை அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக நடப்பதாக 5 வார்டு உறுப்பினர்கள் அதிருப்தி. திருவள்ளூர் அருகே ஈக்காடு ஊராட்சியில் 12 வார்டுகள் உள்ள நிலையில் அதில் கடந்த சில வருடங்களாக ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சி செயலாளர் ஆகியோர் ஒன்றிணைந்து தங்கள் கிராமத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்தான வரவு செலவு கணக்குகளை முறையாக வார்டு உறுப்பினர்களும் காட்டுவதில்லை எனவும் கிராம சபை கூட்டத்தில் 100 நாள் பணியாளர்களை மட்டும் பங்கேற்க வைத்து தாங்கள் வருவதற்கு முன்பாக கிராம சபையை முடித்து விடுவதாகவும் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதும் நிறைவேற்றப்படாததால் தங்களுக்கு வாக்களித்த மக்கள் தங்களை கேள்வி கேட்பதாகவும் பழுதடைந்த சாலைகள், எரியாத மின் விளக்குகள், பழுதடைந்த மின்கம்பங்கள், பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, தெரு முழுவதும் கொட்டி கிடக்கும் குப்பைகள் உள்ளிட்டவைகளை சீர்படுத்தியதாக கணக்கு காட்டி அதை தங்களிடமிருந்து மறைப்பதாகவும் இதை தட்டி கேட்கும் வார்டு உறுப்பினர்களை தூக்கி விடுவேன் என மிரட்டுவதாக 10 உறுப்பினர்கள் கடந்த 12ஆம் தேதி மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். நான் ஈக்காடு ஊராட்சி 2வது வார்டு நம்பர். என்னுடைய வார்டில் வார்டு நம்பராக நின்னது ஏன்டான்னு சொல்லிட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனைக்கு வந்துட்டேன். என்னடானா என்னுடைய வார்டில் ஒரு வேலை கூட செய்யவே இல்லை. செய்யாததே செஞ்ச மாதிரி பில் போட்டிருக்காங்க. 10 வார்டு நம்பரும் சைனே பண்ணல. நவம்பர்லேருந்து சைன் பண்ணல. இது வெளியும் பார்த்திங்கன்னா 10 மாதம் ஆகுது. எப்படி பில் போட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. இதுக்கு தான் நாங்கள் மனு கொடுத்து கலெக்டர் ஐயாண்ட வந்தோம். ஐயா இது மாதிரி 10 மாதம் ஆச்சு, நாங்கள் சைன் பண்ணவே இல்லை. இவங்க சைன் பண்ண மாதிரி குப்பையாக வரதுக்கு எதுக்கும் 10 மாதத்துக்கு எந்த ஒரு வேலை இருந்தாலும் அவங்க சைன் பண்ணி அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியலன்ட்டு கலெக்டர் ஐயாண்ட மனு கொடுத்து வந்தோம். வரும்போது 10 பேரை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நேற்று தினத்தில் கூப்பிட்டு எங்களை ஒரு 5 பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஐயா கிட்ட ஏடி பஞ்சாயத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு சர்க்குலர் அமிச்சாங்க. வந்த பிறகு மாற்றி பிறகு எங்களுக்கு 5 பேருக்கு நல்லா திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் மட்டும் இப்போ 5 பேர் மட்டும் நாங்கள் லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட வந்தோம் ஏடி பஞ்சாயத்துக்கு. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கணக்காட்டிலேருந்து தான் நாங்கள் அங்கே வந்தோம். திருப்பம் எங்களை திருப்பம் லெட்டர் எழுதி கொடுன்றாங்க. இதில் எங்களுக்கு பிரியம் இல்லாதனால நாங்கள் திருப்பம் போயிட்டு மேலீடு செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். என்ன விஷயம் என்னன்னாக்கா அதையெல்லாம் என்னுடைய வார்டில் மிக விஐபியெல்லாம் என்னுடைய வார்டில் இருக்காங்க. நான் உயர் அதிகாரினா ஜட்ஜி அம்மா இருக்காங்க, போலீஸ் அதிகாரி இருக்காங்க, கலெக்டர், சப் கலெக்டர் ஐயா இருக்காரு என் வார்டில். நீங்கள் நேரடியாக விசாரித்து பாருங்கள். என்னுடைய வார்டில் என்னுடைய வீட்டுக்கு எதிர்த்த போல் ஒரு போஸ்ட் வந்துட்டு இருக்குது பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் சொல்லி. நாளைக்கு ஊந்துருமோ என்றைக்கு ஊந்துருமோ நீங்கள் நேரடியாக இதை பார்க்கலாம். நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம் நேரடியாக. என்னுடைய வார்டில் ஒரே ஒரு ரோடு கூட போடல. எந்த வார்டு நம்பருக்கும் இந்த மாதிரி வேலை செய்ய போகிறோம் இந்த ஒர்க்குன்னு சொல்லல. கான்ட்ராக்ட்கார்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பார்த்துன்னு வேலை செய்கிறாங்க. வார்டு நம்பர் நின்றுதாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது யார் விசாரிப்பாங்கன்றது எங்களுக்கே தெரியல. இது விசாரிப்பாங்க யாருன்னு சொல்லிட்டு. அதனால் சொல்லுங்கள் சார். ஆமாங்க சார். நான் அப்படி வேலை போயிட்டாங்கன்றத நான் சொல்லலை சார். அது நீங்களே என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க. 5 பேர் நேற்று கூப்பிட்றாங்க. அதையும் மனு கொடுத்துட்டுக்கிறோம். கலெக்டர் ஐயா கிட்ட மனு கொடுத்துட்டாச்சு. இதுக்கப்புறம் 5 பேர் எங்களுக்கு கூட வரலடான்னு சொன்னால் நேற்று தலைவர் அம்மா கூப்பிட்றாங்க. அவங்க வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நான் வீடியோ இருக்குது கூப்பிட்றவன கூட என்ன பாருங்க நான் இதை வீடியோவில் இருக்குது நாங்கிட்ட இவங்க கூப்பிட்றது. இது போல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோமே. இந்த மாதிரி நேரத்தில் நம்மளை கூப்பிடக்கூடாது. விசாரணை பண்ணிட்டு பிறகு தான் நம்மளை கூப்பிடணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த 5 பேர் மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. பேசின பிறகு நாங்கள் வந்த பிறகு பார்த்தோம். அவங்கள பார்த்து ஏன்பா நீங்கள் போனீங்கன்னு கூட கேட்டோம். அந்த இடத்துல போய் நம்மளுக்கு விசாரணை இருக்குது. இப்போ அவங்க கூப்பிட்டா கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க 5 பேர் மட்டும் கூப்பிட்டுட்டு இன்றைக்கி இப்போ 5 பேருக்கு எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, நாங்கள் செஞ்சுருக்குது, எங்கள் வார்டிலலாம் திருப்தியாக வேலை செஞ்சுக்கிறான்றாங்க. நாங்கள் இது கட்டப்பறையாக இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் மேல்வீடு பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போய் செய்யணும்னு சொல்லிட்டு பேசுவோம் அவங்களாண்ட ஐயாட்ட. நன்றி. என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் ஈக்காடு ஊராட்சியில் 5வது வார்டு உறுப்பினராக இருக்கிறேன். என்னுடைய பகுதியில் நிறைய குறைகளெல்லாம் இருக்குது. கணக்கு வழக்குங்க நாங்கள் கேட்டு கலெக்டர் ஐயா கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான கணக்கு வழக்கும் சரியாக முறையாக கொடுக்கல. அதுக்காக நாங்கள் கலெக்டர் ஐயா கிட்ட மனு கொடுத்துருந்தோம். அவர் விசாரித்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேம்மான்னு சொல்லியிருந்தாங்க. ஏடி ஆஃபீஸ்க்கு எங்களை என்கொயரிக்கு வர சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களே எங்களுடைய குறைகளை சொன்னோம். தலைவர் அம்மா என்ன சொல்கிறாங்க, இதுவே முடிஞ்சு போச்சு, இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது,
இதுலன்னா உங்களுக்கு சொல்கிறது இனிமேல் நீ யார்கிட்ட போய் சொல்லிக்கோ இனிமேல்ட்டு என் மயிரை நீங்கள் ஒன்றுமே பிடுங்க முடியாதுன்ற மாதிரி கெட்ட வார்த்தையிலெல்லாம் பேசுகிறாங்க. அதனால் 10 உறுப்பினருமே கோபப்பட்டு கலெக்டர் ஐயா கிட்ட நேரில் வந்து மனு கொடுத்தோம். ரெண்டாவது மறுபடியும் ஒரு வாரம் கழித்து இன்னொரு முறையும் எல்லாருமே 10 பேரும் ஒன்றா தான் வந்து மனு கொடுத்தோம். இன்றைக்கி என்கொயரி இருக்குது. இன்றைக்கி என்கொயரி இருக்கும்போது நேற்று சாயந்தரமாக 5 மணிக்கு எல்லா வார்டு உறுப்பினர்களையும் ஆஃபீஸ் ஆண்ட கூட்டி அவங்கக்கிட்ட என்ன பேசுனாங்க எது பண்ணாங்க ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாரையும் அவங்க பேசி வச்சு இப்போ 5 பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ 5 பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எங்கள் வார்டில் எந்த குறையுமே இல்லை, எங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டாங்க, வரவு செலவு கணக்கெல்லாம் எங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களாம் வெளில போயிட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க என்கொயரி பண்ணுற அதிகாரி வந்து லெட்டர் மூலியமாக எழுத்து மூலியமாக எழுதி கொடுத்துட்டு போங்கம்மா, உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் நாங்கள் நோட்டு மூலியமாக காட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் லெட்டர் எழுதி ஐயா கிட்ட கொடுத்துட்டு போனோங்க விசாரணை. குடிநீர் வசதின்னு சொல்லிட்டு இதுல 1,67,000 என்னென்ன கணக்கு வழக்கு வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. நீங்கள் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த கணக்கு வழக்கு வேணுமோ அதை மட்டும் கேளுங்கன்றாங்க. நாங்கள் வந்து எல்லா கணக்கு வழக்குமே கேட்டு தான் வந்து மனு கொடுத்துருக்குறோம். இந்த மாதத்துக்கானதுனால நாங்கள் எந்த விதமான இதுவும் சொல்ல, எல்லாத்துக்குமே கேட்டு தான் மனு கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்துக்கான கணக்கு வழக்கமே நாங்கள் பப்ளிக் எல்லாருக்குமே அது தெரியணும். இப்போ என்ன மாதிரியான அவங்க பண்ணிருக்காங்க நீங்க சொல்றீங்களா? தீர்மான நோட்டு எங்க கிட்ட காட்டினா தான் அது எங்களுக்கு தெரியும். வரவு செலவே கிடையாது. இங்க பாருங்க, பொதுவா கணக்கு வழக்கு முறையாக காட்டலைங்க. கணக்கு வழக்கில் நிறைய மிஸ்டேக் இருக்குதுங்க. செய்த வேலைகள் செய்யாத வேலைகள் எல்லாத்துக்கும் காசு போட்டு எடுத்துருக்குறாங்க. அது இப்போ நாங்கள் கேட்கும் போது இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தவறான வார்த்தைகளை பேசுகிறாங்க. என் பேர் தமிழ்ச்செல்விங்க, நான் 5வது வார்டு உறுப்பினருங்க. என்ன பராமரிக்கிறது இதெல்லாம் குப்பை வந்து ஒரு இடத்துல மாறவே இல்லை. அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் அவங்க கொடுத்துருக்கோம். இதுதான் எங்கள் இதுவே அவங்க அடிப்படை தேவை தண்ணி லைட்டு குடிநீர் இருக்குது. இதுதான் நாங்கள் கேட்டுருக்கோம். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுக்கும்போது 10 பேர் ஆமாம் 10 பேர் எழுதி கொடுத்தோம். இப்போ நேற்று வந்து எல்லாருமே வந்துட்டு 5 பேர் வந்து தனியாக கொடுத்து அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் வசதி இருக்காங்க. இப்போ பெடிஷன் கொடுக்கும்போது வந்து 10 பேர் ஒன்றா தான் போனோம். இப்போ வந்துட்டு தனியாக நேற்று அவங்க எல்லாரும் வர வச்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தவிர நாங்கள் போனோம். 5 பேர் போயிருக்காங்க. இப்போ அவங்க வார்டில் வந்து இப்போ அவங்க வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெடிஷன் கொடுக்கும்போது ஒன்றா வந்துட்டாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சார் இதுதான் சார் கணக்கு வழக்கு கணக்கு முறையாக நோட்டை பார்த்தே ஆகணும். நாங்கள் எங்களுக்கு தேவை ரோடு தீர்மான நோட்டை நாங்கள் அதை காமிக்கிறேன் தான் இங்கே வர சொன்னாங்க. தீர்மான நோட்டுங்களை காட்டுறேன், கணக்கு வழக்குங்களை காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் சார் நீங்கள் என்கொயரிக்கு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் தனியாக லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க, தனியாக எழுதி கொடுங்க, தனியாக எழுதி கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நோட் எடுத்து வந்து காட்டுறோம். நாங்கள் எல்லா கணக்கு வழக்கமே வேணும் சார். இது நல்லா கிடையாது.